வணக்கம். நம்ம டீலுக்ஸ் பாத்திரத்துல எண்ணெயே இல்லாம பிரியாணி எப்படி பண்றது அப்படிங்கறத செஞ்சு காமிக்க போறேன். வெறும் சட்டி கொஞ்சம் லேசா சூடு பண்ணிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டேன். எண்ணெயே ஊத்தல. வெங்காயம் லைட்டா வதங்கிருக்கு. தக்காளி போடுறேன். இதுக்கு எப்படி நம்ம ஒரு அரை கிலோ அரிசிக்கு எப்படியும் ஒரு 100 நெய்யாவது விட்டு தாளிப்போம். நம்ம விட்டு வதக்கிட்டே இருக்கிறது அவசியம் கிடையாது. போட்டேன். இஞ்சி போட்டு பேஸ்ட், சிக்கன் போடுறேன். பாதி தயிர், 2 பச்சை மிளகாய் போட்டேன் காரத்துக்காக. சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். பச்சை போடும்போது இப்ப இது கொஞ்சம் நேரத்துல கிரேவி ஆயிரும். அப்ப மறுபடியும் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா 20 இருக்கு. நான் அப்புறம் காமிக்கிறேன். அது கேட்ட சிக்கன் வெந்திருக்கு. மசாலா எல்லாமே கம்மி தான். இதுல மசாலா நம்ம ரொம்ப போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப தண்ணி இதுக்கு கலந்து வைக்கிறேன். அடுப்பு இப்பதான் கூட வைக்கிறேன். 1க்கு 1.5 பாசுமதியா இருந்தா, சீரக சம்பா இருந்தா 1க்கு 2. தண்ணி கொஞ்சம் கொதிச்சவொடனே நம்ம அரிசி போடுவோம். இப்ப 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்ன ஊத்துற முதல்ல? என்ன ஊத்தி தாளிக்கல, நெய்யும் விலை. இப்ப பாருங்க எப்படி இருக்கு. கொஞ்சம் நெய் ஊத்த போறேன். என்ன சத்து நமக்கு வேணும் அப்படிங்கறதுனால இது இறக்கி வச்சு விடலாம். விட்டா நல்லது. இது கொதிக்க வைக்காம நம்ம விடுறதுனால நமக்கு வீரிய சக்தின்னு சொல்லுவாங்க. கொதிக்க வைக்கிறதா அட்டாக் வருது அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணெய் ஊத்தி கொதிக்க வேணாம், காய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு.